2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? 26 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கிற விஜய் வந்திருக்காங்க. பாமக. எதனால பாமக? எதனால பாமக சொல்றது? நம்மளுக்கு வன்னியர் இது அதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பத்தி உங்க கருத்து என்ன? நாம அது சப்ஜெக்டுக்கே போறதில்லை. உங்க கருத்து நீங்க அது என்ன சொல்லலாம்? வன்னியர்ன்றதுனால ஓட்டு போறோம். சரி, சொல்லுங்க. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? 26 இல்லைங்க, எப்பயுமே நாங்க வந்து நாம் தமிழர் சீமானு தாங்க, எப்பயுமே எங்களோட ஓட்டு அவருக்கு தாங்க. சொல்லுங்க வேற. தனியா கூட்டணி கட்சி இல்லாமல் நிற்கிறாரு, மக்களாக போராடுறாரு. பணத்துக்காக போறதில்ல. நீர்வளம், நிலவளம், மலை வளம் இது எல்லாமே தடுக்கணும் போராடுறாரு. நல்ல ஒரு திறமையான ஆளு, போராளி, அரசியல் துறையான அத்தனை அம்சம் அவருக்கு இருக்குது. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வராரு. உங்க ஆதரவு யாருக்கு? பிஎம்கே தானே. எதனால பிஎம்கே அவர் நம்ம இது ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். எப்பவுமே பிடிக்கும் இது என்டிகே. ஓ என்டிகே அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. ஓஹோ, உன்னுடைய நம்மளது எப்பவுமே ஜாதி வரி. ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் காசு கொடுத்த தப்பு, நான் காசு வாங்குறதில்ல. விஜய் வந்திருக்காங்க. சீமான் எதனால? அவர் நல்லா பேசுறாரு. அவர் ஏதோ பேசுறதுக்கு அவர் பேசுறாரு. ஆனால் அது அவர் சொல்கிற மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்டால் அது தெரில. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அவர் சொல்கிற மாதிரிலாம் நடந்தால் நல்லா தான் இருக்குன்னு ஒரு இது இருக்குது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு விஜய் தான் வருவார். ஏன்னா இருந்தாலும் ஆனால் சீமான் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, இது தப்பா சரியா? என்ன கேட்டால் 100% தப்பு ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் கொடுக்குறாங்க? இப்போ பணம் கொடுக்குறனால வந்து அவன் பணம் கொடுக்குறான்னா அது ஊழல் தான். ஏன்னா இப்போ பணம் கொடுக்குறாங்கன்றனால வந்து இப்போ வந்து அவங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த நம்மளோட காசை தான் ப்ரோ நம்மளுக்கே தராங்க. அது எந்த நல்லதுக்கும் செய்யறதில்ல. இப்போ நம்ம கொடுக்குற இதுக்கு 2 நாள் ரோடு போடு, நல்லா இந்த மாதிரி மார்க்கெட் நல்லா இது பண்ண, மக்களுக்கு ஏதோ உதவி செய்ய, அதில் என்னமே வேணாம். நீ ஏன்னா அது பணம் வீட்டுக்கு கொடுக்குற. இப்போ அந்த பணம் எப்படி வருந்துச்சு? இப்போ நானே கேட்குறேன் ப்ரோ, அரசியல்வாதிக்கு எவ்வளோ சம்பளம்? சரி, வீட்டுக்கே ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? எப்படி கொடுக்குறாங்க யோசிங்க. எப்படி ப்ரோ கொடுக்குறாங்க? நல்ல ஊழல் தான். இல்லை ப்ரோ, இந்த மாதிரி பெரிய படிச்சுங்களே தெரியுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? காசு கொடுக்குறாங்க, ஓட்டு போட்டுடுறாங்க. இவங்க நிறைய காசு இப்போ வந்து என்ன சொல்ல பார்க்குறாங்க, யார் நிறைய காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கலாம். அப்படின்னு தான் போயிட்டு இருக்கே தவிர யோசிக்க மாட்டேன்றாங்க. இவங்க வந்தால் நல்லது செய்வாங்க, இவங்க வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, என்ன போடுறாங்க, அவர் வந்து நல்லா படம் நடிக்கிறாரு, ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்களே தவிர யாருமே இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நான் வந்து ஓட்டே இப்போ காசே கொடுக்காம நான் வந்து இப்போ இது வந்து நின்று நல்லா செய்கிறேன் அப்படின்னு அவனும் சொல்லதே இல்லையே. நான் சொல்கிறாங்க காசு கொடுக்க மாட்டோம், அது கொடுக்க மாட்டோம். நானும் ஓட்டுக்கு வந்தால் காசு கொடுத்துட்றாங்க. எப்படி? பிஜேபி எதனால? பிஜேபி நம்மளுக்கு பிடிக்கும். வேற என்ன அவங்கள பற்றி சொல்கிறது? அவரை பற்றி சொல்கிறது இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே உங்களுக்கே மாற்றி பண்ண நினைக்கிறோம். புதுசாக அண்ணாமலை ஏதோ பண்ணணும். இவங்க டிஎம்கே பற்றி என்ன நினைக்கிறீங்க? பற்றி என்ன நினைக்கிறது சார்? வேலை செய்யறதில்ல, பார்த்து போர் அடிச்சு போச்சு. புதுசாக வந்தால் யாராவது புதுசாக ஏதாவது செய்வாங்களா? செஞ்சது பார்த்துட்டோம், மாற்றி செஞ்சாங்களா செய்யலான்ற செகண்டரி பார்த்தாச்சு இவங்க ஆட்சியை. அவங்க புதுசாக வந்தால் எதாவது பண்ணுவாங்களா ஒரு நம்பிக்கை. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. நாம் தமிழர் எதனால? பேசுறது பிடிக்கும்.
பேச்சு திறமையில வந்துட்டாங்க. எதனால நம்ம ஓட்டு உரிமை ஓட்டு போட்டு தான் தாமரை சென்று ஓட்டு ஆமாம். இதுமாரி புதுசாகவும் வரலாம் இல்லை பிஜேபி இருக்காங்க, நிறைய இருக்காங்க. பிஜேபி தான். அவங்க எல்லாம் வந்ததே இல்லை, வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுவாங்க. சரி, எலெக்ஷன் திமுக அதிமுக இருக்கு, புதுசாக தாவே கிளம்பி விஜய் நானும் விஜயகாந்த் சொன்னாதம்மா, நான் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவேன். யார் இருந்தாலும் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போடுவேன். விஜயகாந்த் கேப்டனை தவிர யாராருக்கும் ஓட்டே போடுவேன். திமுகவோட போய் சேர்ந்தாலும் திமுக தான் போடுவோம், அதிமுக சேர்ந்தாலும் அதிமுக தான் போடுவோம். அதே விஜய் கூட சேர்ந்தாலும் விஜய்க்கு தான் போடுவோம். எல்லாத்துக்கும் சேராதவங்க போய் சேர்ந்தாலும் அதுக்கு தான் ஓட்டே போடுவோம். ஓட்டு யாருக்கு போட்டோம்னா டிஎம்கே. எதனால நான் டிஎம்கே யாரும் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இருந்தாலும் ஸ்டாலின் வந்து தமிழ் கிடையாது, எடப்பாடி தமிழ் தான். தமிழ் கிடையாது. எல்லா முதலமைச்சர் எல்லா அமைச்சர்களும் அவங்க குடும்பத்திலே இருக்காங்க. ஸோ அதனால அவங்க குடும்பம் எனக்கு வேணாம். தமிழர் யாராக இருந்தாலும் தெரியும். நான் கன்னடா தான், என் தாய்மொழி கன்னடா. தமிழ்நாடு தமிழர் தான் இருக்கும். மற்ற ஸ்டேட்ல யாராவது இருக்காங்க, நம்ம கேரளாவில் அந்த மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்க, யாருமே இல்லை. இப்ப இருக்காங்க, எடப்பாடி இருக்காரு, விஜய் இருக்காங்க, சீமானும் இருக்காரு. எனக்கு அந்த 3 பேர் யாரும் இருந்தாலும் சந்தோஷம். நான் என்னோட ஆதரவு வந்து சீமான். ரொம்ப நன்றி. 26 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யார் இருக்காரு? திமுக அதிமுக தாவேக விஜய் வந்துருக்காரு. பிஜேபிக்கு தாங்க ஆதரவு. எதனால? அண்ணாமலை நல்லா செஞ்சார், அதனால பிஜேபி. இப்போ பிஜேபி தலைவர் வேற இல்லை, நயனா நாகேந்திரன். அண்ணாமலை. இது 2 பேருமே ஏற்றுக்கணும், ஏன்னா ஒரு கட்சி தானே. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது அது வேண்டாம், அது வேண்டாம், அது பேசுகிறேன். ஏன்னா அதனால தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கும். திமுக அதிமுக தாவேக விஜய். பிஜேபி கூட்டணி. எதனால? பிஜேபி அவங்க நேர்மையாக இருக்காங்க, கூட்டணி ஊழல் இல்லை, ஊழல் இல்லாத கட்சி பிஜேபி கொடுக்குறாங்க. அதனால ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறத பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் கொடுக்குறது தப்பு, வாங்குறது தப்பு தான், நாம் வாங்குறது அவ்வளோ. திமுக அதிமுக தாவேக விஜய். கேப்டன் மாதிரி. கேப்டன். எதனால கேப்டன்? ரொம்ப பிடிக்கும், நல்லது பண்ணிக்கிறார், அதனால பிடிக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லதா கெட்டதா? அது தப்பு தான். உங்கள் கருத்து என்ன? கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. 26ல் உங்கள் ஆதரவு யாரு? திமுக அதிமுக தாவேக விஜய் வந்துருக்காங்க, உங்கள் ஆதரவு யாரு? பாலிடிக்ஸ் கேட்கறதுக்காக வந்ததா? நம்ம பிஜேபி, நான் பிஜேபியில் இருக்கேன். எதனால? இல்லை, பிஜேபியோட கொள்கை எனக்கு பிடிக்கும், அதனால பிஜேபியில் இருக்கேன். நான் பிஜேபியில் இருக்கேன், நான் போஸ்டிங்கில் இருக்கேன். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சரியா தவறா? தப்பு அது. அதை நான் பிஜேபி பண்ணவே பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கேவும் பண்ணுவாங்க, டிஎம்கேவும் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுறது, இப்போ அலையன்ஸ்க்காக வேறு வழி இல்லை, ஏடிஎம்கே கூட வச்சு தான் ஆகணும். பட் எங்களுக்குலாம் விருப்பம் இல்லை ஏடிஎம்கே கூட வச்சது. தோத்தாலும் தனியாக நின்று தோத்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் வந்து நம்ம தனியாக நிற்கணும், நமக்கு பணம் தரக்கூடாது ஓட்டுக்கு. 2020 எலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இருக்கு. பிஜேபி தானே. பிஜேபி. எதனால பிஜேபி? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், அண்ணாமலை இருக்கவரும் ரொம்ப பிடிக்கும், நேர்மையாக இருந்தார். ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? தப்பா சரியா? அது தப்பு தான், யாரும் தான் என்ன, அது தப்பு தான். தப்பு. நேர்மையாக இருந்தால் எல்லாம் ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் உங்கள் ஆதரவு நாங்கள் பிஜேபி தான் போடுவோம். எதனால? அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும், அதனால போடுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது? எல்லாம் தப்பு தான். தப்புனா எல்லாருக்கும் தப்பு தானே, நாட்டுக்கே தப்புனா எனக்கும் தப்பு தான். இல்லை, யார் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம சீமான் தானே, என்டிகே தான். எதனால? அவர் முதல்ல ஸ்பீக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காருண்ணா, அவர் வந்து நல்லா இருக்குண்ணா. எல்லா மாற்றமும் மாறும்னு நினைக்கிறேன். இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? தப்பா தெரியாது. அது நம்ம பணத்தையும் வாங்கி நம்மளுக்கே தான் கொடுக்குறானுங்க, இதில் என்னதான் சொல்ல ஒன்றும் இல்லை. நல்லது செஞ்சாலும் நல்லது செஞ்சா போதும். இந்த சிலிண்டர் பணம் கொடுத்து அது திருப்பி வேலை செய்யறதில்ல, அப்புறமா என்ன அதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு ஆதரவு பண்ணுவீங்க? திமுக? நான் சீமானு தான் ஆதரவு. எதனால? சீமான் அவர் வந்து எல்லாரும் எதிர்த்து பேசுகிற அப்படியே நல்லது செய்யணும்னு நினைக்கிற அப்படியே அந்த மாதிரி. வேறு யாருமே செய்ய மாட்டாங்க, எல்லாருமே
வந்து இது செய்கிறது தான், ஊழல் தான். சீமான் ஒருத்தர் நல்லது செய்வோன்னு நினைக்கிறோம். அவர் எப்பவுமே எல்லாரும் எல்லா கட்சியையும் எதிர்த்து செய்கிறாரு, ஆனால் எல்லாருக்குமே நல்லது செய்கிறாரு. அவர் சீமானுக்கு தான் நான் ஆதரவு. இல்லை, அது நம்ம மக்களை அது நம்ம மக்களாக பார்த்து நாம் இப்போ ஓட்டு போட தான் ஆகும், இல்லைனாக்கா ஆகாது. எங்களுக்கு விஜயகாந்த். எதனால இது? விஜயகாந்த்னா ஒரு நல்லது எல்லாருக்கும் ஜனங்க செஞ்சிருக்கிறாரு, அதுக்காக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கு.